வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். அதாவது ஒருவனை போட்டு ஒடுக்க ஒடுக்க அவன் மீது மக்களுக்கான அந்த பரிதாப அலை எழும் அப்படின்ட்டு ஒரு நபர் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு பதிவை போட்டிருந்தாரு. இதை ஏன் நான் முதல்லயே சொல்றேன்றதை இந்த வீடியோ போக போக நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அதாவது இப்ப ரீசெண்டா ஒரு படத்துடைய டீசர் என்பது வெளியாச்சுங்க. அதாவது இந்த டிஎன் 2026 நடராஜ் அவர்கள் லீடிங் ரோல்ல நடிக்கக்கூடிய அந்த படத்துல விஜய் அவர்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு படமாக இது இருக்கு. விஜய் அவர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன நடக்குதோ அந்த அங்கத்தை எல்லாத்தையும் வச்சு இவங்க படமா எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு கான்ட்ரோவர்சி சுத்திக்கிட்டு இருக்கு. இதுல ரெண்டு விதமாக கருத்துக்கள் என்பது போயிட்டு இருக்கு. ஒண்ணு, விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸ் இதை பயங்கரமா இந்த படத்தை திட்டி சாடிக்கிட்டு வராங்க. இந்த படம் ஓடாது, எப்படி இந்த பராசக்தி படம் ஓடாம போச்சோ அதே மாதிரி இந்த படம் வந்தது தெரியாம போனது தெரியாம போக போகுது அப்படின்ட்டு அவங்களுடைய விமர்சனங்கள் என்னன்றதை பார்த்துட்டு போறோம். அதுக்கப்புறம் இந்த சினிமாவை ரிவ்யூ பண்ணக்கூடிய அசாத்திய சக்திகள் இருக்காங்க இல்லையா, இந்த சினிமாவை ரிவ்யூ பண்றதுக்கு அவங்க சில விஷயங்களை டீகோட் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல இந்த டீசர் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு கட் அவுட் காட்டுறாங்க. மேல டாப்ல இருந்து அந்த ஷாட் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ பின்னாடி வாய்ஸ் ஓவர் என்னன்னா, அதாவது தங்க நட்சத்திரம் அப்படிங்கிற சினிமாவின் உச்சத்துல இருக்கக்கூடிய அந்த நபர் அவருடைய ரசிகர் மன்றத்தை மக்கள் மன்றமா மாத்திட்டாரு அப்படின்ற ஒரு ஷாட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த ஷாட் முடியும் போதே இது என்ன பிரதிபலிக்குதுன்னா, ஓகே விஜய் அவர்களை வச்சுதான் இந்த படம் என்பது இருக்க போகுது அப்படின்ற அந்த பிம்பத்தை நமக்கு முன்னாடியே கொண்டு நிறுத்திடுது. அதுக்கப்புறம் அந்த படத்தை கிங்ஸ்லி இருக்காரு இல்லையா, அவர் ஒரு பச்சை துண்டை போட்டுக்கிட்டு அவர் என்ன பேசியிருப்பாருன்னா, இந்த மாதிரி வாழ ஆசைப்படலாம் ஆனா ஆளை நினைக்கலாமா அப்படின்ற மாதிரி ரொம்ப காட்டமாக பேசியிருக்கக்கூடிய வசனங்கள் அமைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்ல எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் என்னுடைய தலைவனுக்கு தான் இவ்வளோ மக்கள் ஆதரவு இருக்கு, இந்த மாதிரியான வசனங்கள் இடம்பெறவே நிறைய பேர் முடிவு பண்ணிட்டாங்க, ஓகே இது விஜய் அவர்களை எதிர்த்து வரக்கூடிய ஒரு படமாக இது இருந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு இப்படி ஒரு பிம்பம் கிரியேட் ஆயிடுச்சா. இப்ப ரெண்டு கேங்கா பிரிஞ்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு கேங் என்ன பண்றாங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்றத பாத்துருவோம். இப்படி விஜய் அவர்களை இந்த அளவுக்கு மோசமா அந்த படத்துல காமிச்சிருக்கீங்க, இந்த டீசர்லயே பார்த்தாலே தெரியுது அவரை முழுக்க முழுக்க டேமேஜ் பண்ணக்கூடிய ஒரு படமாக தான் இது இருந்துகிட்டு இருக்கு. ஓகே நீங்க படத்தை விடுங்க, பிரச்சனை இல்ல. பராசக்தி அப்படின்ட்டு ஒரு படம் வந்துச்சு, அந்த படம் வந்ததும் தெரியல போனதும் தெரியல. அந்த மாதிரிதான் இந்த படமும் ஆக போகுது. ஏன் ஒருத்தர் அரசியலுக்கு வந்துட்டா அவரை என்ன வேணா பண்ணுவீங்களா? எந்த அளவுக்காச்சும் அவரை போட்டு அடிப்பீங்களா? இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் அவர்கள் வந்தாரு, அவரையும் இப்படிதான் பண்ணீங்க. இப்ப விஜய் அவர்கள் வந்திருக்காங்க, அவரையும் இப்படிதான் பண்றீங்க. நீங்க அந்த டீசர்லயே வசனங்களை வச்சிருக்கீங்க. அது கிங்ஸ்லி பேசியிருப்பா இல்லையா, ஏய் சினிமாக்கார பயலே, நீ வாழ ஆசைப்படலாம் ஆனா ஆள ஆசைப்படலாமான்னா, இங்க சினிமா சினிமா பிம்பம் இல்லாத எந்த அரசியல்வாதிகள் இருக்காங்க? அப்புறம் ஏன் இந்த மாதிரியான வசனங்களை வச்சு நீங்க படம் எடுக்கிறீங்க? ஏன் சினிமால நடிக்கிறவங்க நாட்டை ஆளவே கூடாதா? அப்ப எம்ஜிஆர் அவர்கள் எப்படி நாட்டை ஆண்டாரு? நீங்க என்ன பண்ணாலும் உங்களுடைய பொய் கணக்கு இந்த இடத்துல பலிக்காது. ஸோ விஜய் அவர்களுக்கு தான் எங்களுடைய முழுக்க முழுக்க ஆதரவு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க இந்த மாதிரி போட்டு அடிக்க அடிக்க தான் ஒருத்தர் மேல இருக்கக்கூடிய அனுதாப குரல் என்பது இன்னும் அதிகமா எழும். ஆல்மோஸ்ட் அது நீங்க பண்ற வேலைக்கு ரொம்ப பீக்குக்கு போயிடுச்சு. இதே மாதிரி பண்ணீங்கன்னா அவர் மேல உண்மையாவே அவருக்கு பிடிக்காத மக்கள் கூட அனுதாபப்பட்டு அவருக்கு ஓட்டு போட்டுருவாங்க. ரொம்ப நல்ல விஷயம் தான் நீங்க பண்றது. ஸோ இந்த படத்துக்கு பின்னாடி டிஎன் 2026 படத்துக்கு பின்னாடி ரெட் ஜெயண்ட் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு, ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு இப்படியெல்லாம் இப்ப சமூக ஊடகத்துல அவங்களுடைய பதிவுகளையும் பேச்சுகளையும் பதிவு பண்ணிட்டு வராங்க. இதை தாண்டி என்ன பேசுறாங்கன்னா, அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி எந்த ஒரு படத்தையும் ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த படம் எப்படி எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக போகுது, இது கூட சேர்ந்து சில படங்களும் ரிலீஸ் ஆக போகுது. விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்துக்கு மட்டும் ஒரு நியாயம், இப்போ வரக்கூடிய ஒரு படங்களுக்கு இப்படி ஒரு நியாயமா? என்னையா உங்க கணக்கு? இதெல்லாம் ரொம்ப தப்பா தெரியலையா? ஏன் இந்த மாதிரி ஒரு மனுஷனை போட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது பச்சையா தெரியுது மக்கள் எந்த பக்கம் நிப்பாங்கன்றது. ஒருத்தரை நியாயமா எதிர்க்கணும், இப்படியெல்லாம் மறைமுகமா இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டு ஏகப்பட்ட கருத்து மோதல்கள் போய்கிட்டு இருக்கு. அதே சமயத்துல இந்த சினிமாவை ரிவ்யூ பண்ணக்கூடிய அந்த நபர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இந்த டிஎன் 26 படத்துடைய டீசர் என்பது வெளியாகி இருக்கு இல்லையா, அதுல வரக்கூடிய அந்த கிங்ஸ்லி சீமானாகவும், அதுக்கப்புறம் அதுல வரக்கூடிய தம்பிராமையா அவர்கள் என் ஆனந்த் ஆகவும், நடராஜன் அவர்கள் லீடிங் ரோல் பண்றவங்க விஜய் அவர்களாகவும், அதுக்கப்புறம் அதுல வரக்கூடிய பாஸ்கர் அவர்கள் செங்கோட்டையன் அவர்களாகவும், ஸோ இந்த மாதிரியெல்லாம் பிரதிபலிச்சிருக்காங்க இந்த டீசர்ல. ஸோ இந்த மாதிரி தான் இந்த டீசர் அமைஞ்சிருக்கு. விஜய் அவர்களுக்கு எதிரான படமெல்லாம் கிடையாது. விஜய் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு படமாக இது அமையும். அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு படம் தான் இது. அதுவும் இல்லாம தம்பி ராமையா அவர்கள், நடராஜன் அவர்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜய் அவர்களுக்கு இந்த படம் பிடிக்கும், அவரே இதை பெருசா எடுத்துக்க மாட்டாரு. இந்த டீகோட் பண்ணக்கூடிய இவர்கள் இப்படியெல்லாம் பேசிட்டு வராங்க. ஆனா ரீசெண்டா ஸோ டிவிகே கட்சியுடைய பொறுப்பு தலைமையில் இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா அவர்கள் இந்த படத்துக்கு கண்டனங்களையே பதிவு பண்ணிட்டாரு. இந்த மாதிரி விஜய் அவர்களை எதிர்த்து வரக்கூடிய இந்த படத்துக்கு நீங்க ரிலீஸ் முன்னாடியே வச்சிருக்கீங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகுது. ஆனா எங்க தலைவருடைய படமான ஜனநாயகன் படம் ஏன் ரிலீஸ் ஆகல அப்படின்ட்டு அவர் பிரஸ் மீட்ல பல கேள்விகளை அடுக்கியிருக்காரு. அதே சமயத்துல விஜய் அவர்கள் நம்ம ரீசெண்டா திருச்சியில போட்டு வேட்பு மனு தாக்கல் செஞ்சுட்டு வந்தாரு. அந்த வேட்பு மனு என்பது கரெக்டா இல்ல, அதுல சில டீட்டெயில்ஸ் முன்னுக்கு பின் முரணாக இருக்கு. பெரம்பூர்ல ஆல்ரெடி ஒரு வேட்பு மனு தாக்கல் செஞ்சாரு. அந்த வேட்பு மனுக்கும் இப்ப திருச்சியில தாக்கல் செஞ்சிருக்கக்கூடிய அந்த வேட்பு மனுக்கும் நிறைய டீட்டெயில்ஸ் மிஸ்மேட்ச் இருக்கு அப்படின்ட்டு அது ஒருவேளை நிராகரிச்சிருவாங்க,
திருப்பியும் அவர் வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டியது இருக்கும். இல்ல ஆர்ஓ ஆஃபீஸர் இதெல்லாம் ஓகே, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு இதை வந்து அக்செப்டும் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு. ஸோ பல கருத்துக்கள் வந்து இந்த இடத்துல வந்து போயிட்டு இருக்கு. எனிவேங்க, விஜய் அவர்களை எப்படி பார்த்தாலும் அவர் மேல ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆயிட்டு இருக்குன்றது மட்டும் இந்த இடத்துல வந்து உண்மையான ஒரு விஷயம். ஸோ இந்த இடத்துல வந்து அதனாலதான் அவருக்கு ஆதரவுகள் என்பது ரொம்ப அதிகமாயிட்டு போயிட்டே இருக்கு. ஸோ சாதாரணமா அவரை வந்து விட்டாலே அவருக்கு வந்து இந்த அளவுக்கு பப்ளிசிட்டி வராது வேணும். ஆனா அவரை போட்டு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் அப்படின்ட்டு பண்றாங்க பாத்தீங்களா, அதனாலதான் அவருக்கு வந்து இன்னும் டாப்புக்கு போயிட்டு இருக்காரு. ஸோ கண் கூட பார்க்க முடியுது அந்த அளவுக்கு. கமெண்ட் செக்ஷன்ஸ் போய் பார்த்தாலும் சரி, இன்ஃபுளுசர் அவரை பத்தி பேசுறதா இருக்கட்டும். ஸோ ஒரு அதிகமான வியூஸ் வந்துகிட்டு இருக்கு. எனிவேங்க, இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.